ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய திருக்கோவிலில் பாபாவுக்கு நடக்கும் பால் அபிஷேக திருக்காட்சியை நாம் கண்ணார கண்டு தரிசித்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்வாங்க. பாபாவின் பால் அபிஷேகம் நம்முடைய பல ஜென்ம பாவ வினைகளை போக்கி அருளும். நம்பிக்கையோடு பாபாவின் ஆரத்தியை நாம் தரிசிக்கும் போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் விலகும் என்பது சர்வ நிச்சயம். பாபா தன்னுடைய பக்தர்களின் நல் வாழ்வுக்காக நிறைய விஷயங்களை போதனைகளாக நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவருடைய அருள் ஆசீர்வாதத்தினால் இன்று நாம் அவருக்கு நடக்கக்கூடிய பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் மற்றும் ஆரத்தி வழிபாடுகளை நாம் நம் கண்ணார தரிசித்து மகிழ்கின்றோம். நம்முடைய பாவ வினைகளை போக்கிக் கொள்வதற்கு எளிய ஒரு உபாயம் பாபாவின் தரிசனம். பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவை நோக்கி வந்த பக்தர்களில் பல பேர் பல விதமான கோரிக்கைகளோட அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பாபா தன்னுடைய வெறும் பார்வையினாலேயே எப்படி சொல்கிறதுனா, அவர் அவங்கள தொட்டு இருக்க மாட்டார், அவர் அவங்களுக்கு உதி பிரசாதம் கொடுத்துருக்க மாட்டார், அவங்களுக்கு பிரசாதம் விநியோகித்திருக்க மாட்டார். வெறுமனே அவங்க வந்து அவர் முன்னால் நின்று அவருடைய பார்வை அவங்க மேலே பட்ட அந்த க்ஷணமே அவர்களுடைய பல விதமான நோய்கள் விலகி இருக்கிறது, அவர்களுடைய பாவ வினைகள் விலகி இருக்கிறது, அவர்களுடைய கஷ்டங்களில் இருந்தும் அவர்களுடைய மன சங்கடங்களில் இருந்தும் அவருடைய வெறும் பார்வை தரிசனமே பல பேருடைய பல சங்கடங்களை நீக்கி அருளி இருக்கிறது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாபாவின் இந்த ஆரத்தி வழிபாடு நம்மளுடைய எல்லா சங்கடங்களையும் நீக்கி அருளும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். இதில் முக்கியமானது நாம் அவர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை மட்டும்தான். என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துருமான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்கும் தெரியுங்களா? பாபாவை நாம் நம்மளுடைய சத்குருவா மனசார நம்பிக்கையோட ஏற்றுக்கிற பட்சத்தில் நமக்கு நாம் அவர் முன்னால் போய் நின்று நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கணுன்னே கிடையாதுங்க. நாம் மனசால நினச்சாலே அவர் அந்த நொடியே நமக்கு நம்ம கேள்விக்கான பதிலை தந்தருள்வார். அதே போல தான் நமக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும். பாபா முன்னால் போய் நிற்கும்போது நிறைய பேருடைய அனுபவமாகவும் இது இருந்திருக்கும். எதையாவது கேட்கணும்னு சொல்லி அவர் முன்னால் போய் நிற்போம். ஆனால் பாபாவினுடைய தரிசனத்தை பார்த்த அந்த நொடியே நமக்கு எதையும் கேட்கணுங்கிற எண்ணமே வராது. பாபாவினுடைய தரிசனத்தினுடைய அற்புதம் அது. ஏன்னா நம்மளையே நாம் மறக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்தான் பாபாவை நாம் சென்று தரிசிக்கக்கூடிய அந்த தருணம். நாம் நினைக்கிறோம், நாம் நினச்சா பாபாவுடைய ஆலயத்துக்கு சென்று விட முடியும், பாபாவை தரிசித்து விட முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாதுங்க. நாம் மனசால நினைக்கணும், அதை பாபா ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் நாம் அந்த ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செய்வதற்கு அவருடைய அனுமதி நமக்கு கிடைக்கணும். பாபாவினுடைய சச்சரிதத்திலேயே இது போன்ற நிறைய விஷயங்களை அவங்க தெளிவாக கூறியிருப்பாங்க. அவருடைய அனுமதியின்றி எவர் ஒருவரும் ஷீரடி மண்ணை மிதிக்க இயலாது. அப்படியே ஷீரடி மண்ணை மிதித்து அவருடைய தரிசனத்தை கண்டாலும் அவருடைய அனுமதி இருந்தால்தான் அங்கே எத்தனை நாள் அவங்க இருக்கணும், எத்தனை விஷயங்களை அவங்க அங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாபாவினுடைய தீர்மானமாக மட்டுமே இருக்கும். பாபாவினுடைய பெரிய அடியவரான ஒரு பக்தர் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக பாபாவினுடைய ஷீரடிக்கு வந்திருப்பார். பாபாவை தரிசனம் பண்ணிட்டு, பாபா என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் உங்களுடைய தரிசனத்தினால விலகுதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை, எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, என்னுடைய மனசில் இந்த நிமிஷம் இங்கே இருக்கிறேன், அதுக்கு நன்றி. அதே போல் நான் இன்னும் ஒரு 5-6 நாட்கள், அவர் போயிருந்த நேரம் கோகுலாஷ்டமி விழா நடக்கக்கூடிய அந்த நேரம், அவர் என்ன நினைப்பார்னா ஒரு 4-5 நாள் இங்கே தங்கி இருந்து பாபாவை தரிசனம் பண்ணணும்னு நினைப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா பாபா முன்னால் போய் நின்ன உடனே பாபா அவருடைய வரம் நல்கும் அற்புதமான கரங்களால் இந்த பக்தருடைய தலையில் கை
வச்சு அவரை ஆசீர்வாதம் பண்ணி என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை விசாரித்து எப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த பக்தர், பாபா நீங்கள் கிளம்ப சொல்லி எப்போ எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களோ அப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பாபா உடனே அந்த பக்தர்கிட்ட நாளைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த பக்தர் மனதளவில் ஒரு 5-6 நாட்கள் ஷிரடியில் தங்கி பாபாவினுடைய தரிசனத்தையும் ஷீரடியையும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார். ஆனால் பாபாவினுடைய வார்த்தைகள், பாபாவினுடைய அந்த சொல்லுக்கு அந்த இடத்துல பெரிய மரியாதை உண்டு. அதுதான் சட்டமும் கூட. பாபா சொன்னதுக்கு அப்புறமா அதை மறுத்து பேசுவது அப்படிங்கிறது எந்த ஒரு நல்ல பக்தராலும் யோசிக்க கூட முடியாத விஷயம். அந்த பக்தர் பாபாவினுடைய அந்த சொல் கேட்டு, சரிங்க பாபா நான் நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்லி அந்த பக்தர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு அடுத்த நாளே கிளம்பிடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய முதலாளி அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இவர் ஷிரடியில் இருக்காருன்னு தெரிஞ்சு உடனே சீக்கிரமாக வாங்க, மும்பைக்கு திரும்பி வாங்கன்னு சொல்லி அந்த முதலாளி பக்தருக்கு ஒரு அந்த காலத்தில் தந்தி அனுப்புவாங்க, போஸ்ட் அனுப்புவாங்க, அந்த மாதிரி அனுப்பியிருப்பார். அந்த தந்தி வந்து ஷிரடிக்கு சேர்றதுக்கு முன்னாலேயே இந்த பக்தர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சேர்ந்திருப்பார். அந்த முதலாளிக்கு இவருடைய தேவை இருக்குது அப்படிங்கிறது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் பாபா அந்த பக்தரை உடனுக்குடன் அனுப்பி வைத்தார். அவர் அங்கே அனுப்பி வைத்ததுனால முதலாளியுடைய சங்கடமும் தீர்ந்தது, இவருடைய பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட்டது. இது போல தான் நாம் என்ன விரும்புகிறோம் அங்கே முக்கியம் இல்லை, பாபா என்ன கொடுக்குறார், அதில் நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த கதை. இதே பக்தர் அடுத்த முறை பாபாவினுடைய ஷிரடிக்கு வந்து அவர் நினைத்த மாதிரியே நிறைய நாட்கள் தங்கி பாபாவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியோடு அனுபவித்தார் என்பது அந்த கதையில் வரக்கூடிய குறிப்பு. அதுபோல தான் பாபா எப்போ கொடுக்கணும், எதை கொடுத்தா நமக்கு நல்லது, எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறது எல்லாம் அறிந்தவர். அவருடைய அருளை பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதையும் பாபா சில நேரங்களில் சோதித்து பார்ப்பார். அந்த சோதனையில் வெல்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இது என்னங்க பெரிய சோதனை? ஒன்றும் இல்லை. நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு பாபாவின் போதனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த சோதனை. இது எல்லாத்துலேயும் நாம் ஜெயிச்சிட்டோன்னா வேற என்னங்க, பாபாவினுடைய அன்புக்குரிய பக்தர்களாக நாம் மாறி பாபாவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நொடியிலும் அவரிடமிருந்து பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தொலைத்து நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையை நம்மால் நகர்த்த முடியும். இதற்கு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில தகுதிகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வளர்த்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்மளையே அறியாமல் கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும். அதையும் பாபா சுட்டி காட்டுவார். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து வெளிவந்து நம்மளுடைய நல்லொழுக்கத்தை மேம்படுத்த முயற்சி செய்தால் போதும். முயற்சி மட்டும்தான் நம்மளோடது. மற்றதெல்லாம் பாபாவினுடைய கருணை நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுக்கும். நாம் மட்டும் இல்லைங்க, பாபாவை வழிபட தொடங்கிய அந்த நொடி தொடங்கி பாபா நம்முடைய சுற்றம், நட்பு, உறவினர்கள் அனைவரையும் அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்து வாழ்வாங்கு வாழ வைப்பார் என்பது சர்வ நிச்சயம். சாய்பாபாவின் பாதத்தை பணிந்த பக்தர்களுக்கு ஒரு துன்பமும் நிச்சயமாக நேராது. நம்பிக்கையோடு சாய்பாதம் பணிவோம். அவர் அருளாலே அவர்தால் வணங்கி அவருடைய அற்புதங்களை மகிழ்ந்து அனுபவித்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வோம். ஓம் சாய்ராம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை போன்ற சாய் பக்தர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் பாபாவினுடைய அற்புதமான அருள் உரைகளும் இது போன்ற பாபாவின் ஆலய தரிசனங்களும் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க காத்திருக்கிறது. இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.